அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு பக்கம் மேகமூட்டம், கருமேகமூட்டம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் லைட்டாக மழை துளிக்கான சாரல்கள் இருக்குது. சபஹ சாலிம் சபஹான் கிரைன் குசூர் அபு ஃபதீரா அதான் ஃபனைத்தீஸ் ஜாபர் அலி எகேலா ஃபென்டாஸ் பல்ஹசானியா மெசாயில் மெசீலா ஃபினைத்தீஸ், இந்த ஏரியாக்கள் குறிப்பாக நீங்கள் வெளியில் அந்த மொட்டை மாடிகள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு புகை வெளியில் அப்படியோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய ஒரு தீ பத்துற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் பயந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த நாங்கள் இருக்கிறோம் சபஹ சாலிமில், நாங்கள் இருக்கிறோம் அதானில், நாங்கள் இருக்கிறோம் கிரைனில், இந்த மாதிரி தீ விபத்து கொஞ்சம் தூரத்தில் விளங்குது அப்படின்ற மாதிரி. அன்பார்ந்த உறவுகளை, இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த ஃபியூல் டேங்குடைய தீ விபத்துக்கான கரும்புகை தான். இப்போது ஒரு முக்கியமான தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா அஸ்வாகல் சூக் கிரைன் தெரியும் தானே நிறைய பேருக்கு. அஸ்வாகல் கிரைன் சூக் கிரைனுக்கு போனோம். கிளினிக்ஸ் அந்த மாதிரி சாமான்கள் வாங்குறதுக்கு போனோம். சூக் கிரைனுக்குள்ளே போயிட்டு நடமாடி நாங்கள் தெரிகிறோம். சூக் கிரைனுக்கு உள்ளே ஸ்ப்ரெட் ஆகுது அந்த கரும்புகை அந்த கருப்பு புகை ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த புகை கொஞ்சம் அந்த ஏரியாவில் அந்த பரவக்கூடிய அந்த சூழலில் நானும் பாபாவும் போயிருந்தோம். பாபா கிட்ட கூட நான் கேட்டேன், மூஞ்செல்லாம் லைட்டாக கொஞ்சம் எரிச்சல் கோணம், சரியா, மூஞ்சுகள் லைட்டாக எரிய ஆரம்பிக்குது. அடுத்தது அந்த சுவாசிக்கும் போது நமக்கு இந்த இடங்களில் சாதாரணமாக நம்ம அந்த மிளகாய் தூள்களை அரைச்சாலோ அல்லது அந்த மிளகாய் சம்மந்தப்பட்ட ஏதாவது பண்ணினாலோ அந்த எரிச்சல் ஒன்று வரும் இல்லையா, அந்த எரிச்சல் கண்ணுலையும் இருக்குது, இந்த இடங்களில் மூக்குலையும் இந்த இடங்கள்லையும் அந்த எரிச்சல் குணம் காட்டுது. இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் கருகி எரிஞ்சு புகையாகுது, சரியா. பெரிய அளவு பாதிப்பு இல்லாட்டியும் இதில் சுவாச பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, அடுத்தது இந்த சரும பிரச்சனைகள், ஸ்கின்னு கூட பிரச்சனைகள் வரலாம். இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இந்த புகையில் புகைக்கிட்டையோ அல்லது அந்த புகையை பார்த்துக்கிட்டோ அந்த புகைக்குள்ளேயோ நிற்காதுங்க. நம்ம வெளியில் சும்மா 5-10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ போய் வரதில்லை பிரச்சனை. நான் சொல்கிறது அந்த புகையை சுவாசிச்சுக்கிட்டு அந்த புகையை பார்த்துக்கிட்டு இல்லை அந்த புகைக்கு பக்கத்துலேயோ நிற்காதீங்க. குறிப்பாக ஏர்போர்ட் சைட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சகோதரர்கள் தயவு செய்து ரொம்ப கவனம், எக்காரணத்தை கொண்டும் அந்த புகையை சுவாசிக்காதீங்க, புகைக்கு பக்கத்துலேயும் போகாதீங்க. நான் அது எனக்கு ஃபீல் ஆகினது அப்படி. ஏன்னா நாங்கள் பக்கத்தில், அதாவது குறைஞ்சது ஒரு 5 கிலோமீட்டர் கூட வராது, ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம், ரொம்ப பக்கம் அஸ்வாகல் கிரைன் இந்த தீப்பற்ற இடம். அப்போ தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. எனக்கும் அனுப்பியிருந்தாங்க, இந்த இருக்கு பாருங்கள், இப்போ வீடொன்றிலேருந்து மேலேருந்து வியூவில் பார்க்கும்போது இப்போ அவங்களுடைய ஏரியா பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் ஏதோ நடக்கிற மாதிரி தான். இப்போ எனக்கு ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க, இது சபஹ சாலிமில் விழுந்திருக்குதா, சபஹ சாலிம்லேருந்து பார்க்குறோம் நாங்கள் தீ பற்றி எரியுது அப்படின்ற மாதிரி. சபஹ சாலிமில் இல்லை, இது பார்த்திங்கன்னா அந்த இதில் ஏர்போர்ட்டில் தான் இது நடந்தது. ஆனால் நம்மளுக்கு அந்த பார்க்குறதுக்கு நம்ம மேலேருந்து வியூ பாயிண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடம் மாதிரி தெரியும், சரியா. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அந்த புகையை சுவாசிக்காதீங்க. அது இது தானே எரிபொருள் எரிஞ்சு வர புகை தானே பொல்யூஷனை கெடுக்குது. இப்போ வாகனங்கள் போகும்போது வாகனத்துடைய புகையால் பொல்யூஷன் மாசுபடுது, இது சுற்றாடல் மாசுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. புகை செக் பண்ணுறாங்க இல்லையா வாகனத்துக்கு. ஏன்? பெட்ரோல் எரிஞ்சு வரக்கூடிய புகையால் வரக்கூடிய மாசுபடுதல் தான். அப்போ அது இது டைரெக்டாகவே ஒரு பெரிய அளவில் ஹை லெவலில் வருது. அப்போ என்ன ஆகும்? சிந்திச்சு செயல்படுங்க, ரொம்ப கவனம். அதே மாதிரி இடி மின்னல் மழை நைட்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் காலநிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க.
கொஞ்சம் வெயிலை கண்டோடனே நம்மளுடைய டிரைவர் மாதிரி உடனே ஓடி போய் வண்டியை கழுவுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுடைய கடமை, அவங்களுக்கான அது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக இருக்கலாம். அதனால் கழுவுறாங்களா இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் உங்களுடைய உடம்புடைய டயர்டை நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. பாட்டையை பிடிச்சி கழுவி தொடச்சி எல்லாம் செஞ்செடுத்து அந்த மறுபடியும் இருட்டிட்டு வந்து லைட்டாக மழை தூறல் விழுந்துச்சுன்னா மறுபடியும் கழுவணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். கவனமாக இருங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விரைவில் இந்த பிரச்சனை முடிவடையட்டும் அப்படின்னு.